அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரைசிங் ஆஃப் தி பீஸ்ட் கார்டன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிளக் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்போ அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தான் ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக போகிறாங்க. இதுக்கு முன்னாடி போட்டு எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. சரிங்க, அஸ்லாம். இதோட கதைக்குள்ள போகலாமா? இப்போ ஷோவோடைய மேட்சை வந்து நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஸோ அந்த மேட்ச்சில் அவனுடைய ஆப்போனண்ட் வந்து ட்ரிபிள் எஸ் ரேங்கை வச்சுட்டு இருக்கிறவன். ஸோ அவளை எதிர்த்து சண்டை போடக்கூடியவன் அவனுடைய பீஸ் சோலே வந்து உல்ஃபு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த உல்ஃபோடைய பவரை பயன்படுத்தி அவன் அவளுக்கு பல அடிகள் உடம்புல கொடுக்குறான். கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ஒரு அடக்க பண்ண பார்ப்பான். ஆனால் அப்பன்னு பார்த்து நம்ம ஷோ வந்து அதிலேருந்து தப்பிச்சுட்டு அவனுக்கு ஒன்று நெத்தின்னு கொடுப்பா. அப்புறம் நெத்திலேயே அப்படியே தரையை அப்படியே அழுத்தி சொல்லிடுவான். உனக்கு சாகணும்னு ஆசை இல்லைனா அசையாத அப்படின்னு அவன் அடிச்ச அடியிலேயே அவன் படுத்துட்டான். அவனும் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு விட்டு குத்துறான். ஹீரோ இதை பார்த்துட்டு பரவாயில்ல, முன்னத்தை விட ஷோ ரொம்பவோ ஆயிட்டான். இதெல்லாம் எப்ப பண்ணான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா அவருடைய பீஸ்ட் கிங் 5 ஸ்டார் லெவலுக்கு அடைஞ்சிருக்கணும் என்னத்துக்கே. வாங்கும் டேய், அந்த அழகான பீஸ்ட் சோலை வச்சுட்டு இருக்கிறவங்களால எப்படி எவ்வளவு ஜெயிக்க முடியுது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காடா. சோ சில பேர் வந்து போட்டி நடந்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுல இருந்து சில விஷயங்களை ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். அப்போன்னு பார்த்து எல்லாமே ஷோ வருவாங்க. ஹலோ லின்னு, நீங்க என் மேட்சை பார்க்க தான் வந்தியா? உன்னை பார்க்காம ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தேன். எங்கடா போய் ஒளிஞ்சிருந்தேன்? என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? கவலைப்படாத, எவனாச்சும் இதுக்கப்புறம் உன்னை புலி பண்ணட்டும், அவனை துவச்சி தொங்க போட்டு மடிச்சு போட்டுறேன். நீ உண்மையிலே பிரமாதமா ஷோ, முன்னத்தை விட ரொம்ப முன்னேறிட்டீங்க அப்படின்னு ஹீரோ பாராட்ட அவங்களுக்குள்ள ரொமான்ஸோட அந்த ரொமான்ஸ் விஷயத்த பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு டேய் என்னடாங்க நடந்துட்டு இருக்கு, லின்னு ஷோவோ நண்பர்களா இல்ல அவங்க கப்புள்ஸா, 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்கன்றதுனால நிறைய பேர் அங்க பொறாமையா வராங்க. இப்படி ஒரு பாண்டிங்க இவங்களுக்குள்ள. என்னோட பக்கம் வாங்குதா என்ன சொல்றதுனே தெரியல. கூட இருந்தே இந்த லின்னு பையன் புலி படிக்கிறான் நமக்கு. டேய் இப்படி எல்லாம் என் முன்னாடி பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஷூ ஒரு பக்கம் வாங்க பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கா? சண்டை ரொம்ப நல்லா போட்டேன், ஆனா முடிவு தான் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கு அது பிடிக்கலையா? இல்ல அது உன்னுடைய தப்பு இல்ல, சண்டை அந்த மாதிரி முடிஞ்சதுனால தான் நீ அப்படி சண்டை போட்டேன்னு எனக்கு தெரியும். அடுத்த கட்டமா நான் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாங்க திடீர்னு டேய் நீ பிளான் பண்றதை பார்த்தா ஷூவையே வந்து சேலஞ்ச் பண்ண போறியா? இதை கேட்டு நம்ம ஷூ வந்து லின்னு உண்மையிலேயே அப்போ வந்து சோன்ற அவனை சேலஞ்ச் பண்ண போறானா? என்னுடைய டீச்சர் என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காங்க அவனை பத்தி. இப்போ பிளாஷ்பேக்ல யோசிச்சு பாப்பா, அவருடைய டீச்சர் கிட்ட போயிட்டு டீச்சர் இப்போதைய நிலைமையில நான் போயிட்டு அந்த டாப் 10ல இருக்கிற ரேங்கிங் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் என்னால சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ அதுக்கு நான் தகுதி ஆயிட்டேனா? ஆனா டீச்சரும் இப்போதைய உன்னுடைய சக்திகளை வச்சு பார்க்கும்போது அந்த டாப் 10ல இருக்கவங்க ரேங்கிங் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும், அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. ஆனா எல்லாராலையும் எல்லா முறையும் ஜெயிக்க முடியும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ அந்த டாப் 10ல இருக்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் நீ சண்டை போறதா இருந்தா ஜோன்னு சொல்லக்கூடிய அவனை நீ எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பா உன்னால மத்த எல்லாரையும் தோக்கடிக்க முடியும். ஜோவா அவன் அவ்வளவு டேஞ்சரான? இதெல்லாம் கேட்ட யூ வந்து இப்ப யோசிச்சு பார்த்து ஏன் பல்லுன்னு உன்னுடைய டிசிஷன் எனக்கு நல்லா தான் தெரியுது, அது நல்ல மூவ் தான், பட் இருந்தாலும் உன்னுடைய சக்திகளை நான் நம்புறேன். ஆனா அந்த டோன்றவனுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா ட்ரை பண்ண தான் போறேன். தோக்கறதா இருந்தாலும் சரி ட்ரை பண்ணிட்டு தோக்குறேன். ஏன்னா என்னை விட சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறவங்களை எதிர்த்தா மட்டும் தான் நான் அந்த சக்தி வாய்ந்த பொசிஷன் அடைய முடியும். இன்னும் உண்மையிலேயே எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கும் போல. நம்ம தான் அவனை குறைச்சி மதிப்பிட்டுட்டோம்னு சொல்லிட்டு உன்னோட பக்கம் ஷூ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பன்னு பார்த்து நம்ம சார் சியா அண்ட் ஷஹான் வருவாரு. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தகுதி வாய்ந்தவன் தான், அவன் எந்த ஒரு வகையிலையும் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டான். ஷஹான் சாரும் ஏப்பா நீ எப்பவுமே அப்படிதான் சொல்லிங்கிற உன் ஸ்டூடெண்ட்டை, இது என்ன புதுசா? அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சாருக்கு வணக்கத்துக்கு சொல்ல ஏப்பா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி, நமக்குள்ள எதுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் ஃபார்முலா பேசுங்க. அப்புறம் இல்லைன்னு நீ பேசின எல்லா விதமான விஷயத்தையும் கேட்டுட்டேன். ஆனா இப்போதைய நிலைமையில நீ ஃபைட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. சார் என்ன சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு இங்க வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றது, அந்த நேஷனல் ஃப்ரெண்ட்லி காம்படிஷனை பத்தி லிஸ்ட் எடுத்தோம். அந்த லிஸ்ட்ல நீ எங்க இருக்குன்றத இந்த பேப்பர்லயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அவர் பேப்பர் கொடுக்க ஹீரோ அதுக்கப்புறம் பேப்பர் பார்த்தா அட கடவுள் என்ன இது, நான் சப்ஸ்டிடியூட்டா? டேய் நான் தாண்டா உன்னை ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணேன், ஆனா சப்ஸ்டிடியூட்டுக்கு இல்ல, நேரடியா இப்படி ஒரு பிளேயராகவே அனுப்பலான்னு பார்த்தேன். ஆனா அங்க நடந்த சில பாலிடிக்ஸ்னால என்னால எதுவுமே பண்ண முடியல. உன்னை சப்ஸ்டிடியூட்டா கூட நாமினேட் பண்ணாம இருக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனா நான் தான் பேசி உன்னை சப்ஸ்டிடியூட் ஆச்சு போட வச்சேன். ஜாஹான் உன்ன பக்கம் உங்க சார் சொல்றது உண்மைதான், நானும் கூட இருந்து இதெல்லாம் பார்த்தேன். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளேன்னு என்னதான் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் உனக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ பெஸ்ட் கொடுத்து பண்ணினா மட்டும்தான் உங்க சாருக்கு எந்த விதமான கெட்ட போறோம் அங்கே வராது. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அங்கே உன் மேலே குறைச்சி மதிப்பிட்டவங்க எல்லாரையுமே நீ கரிய பூசணும் மூஞ்சில. எனக்கு நல்லா புரிஞ்சுது சார். சூப்பர் பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. என்னது அவன் ரேங்கிங் லிஸ்ட்ல இருக்க டாப்பான ஆட்களையே தோக்கடிச்சிருக்கான். அவங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியலையா? வெறும் சப்ஸ்டிடியூட்டா எடுத்து போட்டிருக்காங்க. இவனை நான் போயிட்டு இருங்க தட்டி கேட்டு வரேன், என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க காம்படிஷன்ல செலக்ட் பண்ற ஆளுங்களா பொலிட்டிக்கலா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவ கடுப்புல தட்டி கேட்கறதுக்காக போறான். ஆனா ஹீரோ அப்பன்னு பார்த்தா அவ கையை பிடிப்பான். என்னாச்சு இல்லைன்னு வேணாம் நீ எதுவும் போய் கேட்காத. சார் உன்னோட பக்கம் இங்க பாரு ஷூ, நீ இந்த விஷயத்தெல்லாம் போய் கேட்டினா இன்னும் அவங்க கடுப்பாயிட்டு அவனை சப்ஸ்டிடியூட்டா கூட போடாம இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கேட்காம நம்ம என்ன நடக்குதோ அதை நடக்கட்டும்னு விட்டுருவோம். ஹீரோவும் சார் அப்ப நீங்க சொன்னது போல இந்த விஷயத்தெல்லாம் உள்ள பூந்து பண்ணது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவனுடைய அங்கிள் தானே, வைஸ் பிரசிடென்ட். ஆமா, அவர் சில ரீசனு காரணமா என்னன்னு தெரியல உன்னை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிரின்சிபல் வாங் பிங் இருக்கார்ல, அவருடைய ஒப்புதலுக்கு எதிராக யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில அவரால் கூட உனக்கு சப்போர்ட் பண்ண
முடியாத நிலைமையில தான் இருக்காரு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கராக தான் இருக்கணும். அவன் அந்த வேலையை பார்த்ததுனால தான் உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சரி நடக்கட்டும், ரொம்ப நன்றி சார் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாம் இதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது. நீ இவ்வளவு தூரம் கூட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு இன்னும் தான் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதில் நான் யாருன்னு அவங்க எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன். சார் இதை பார்த்த உடனே பரவாயில்ல லின்னு கூடி சீக்கிரமே நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம். கண்டிப்பா அவன் ஜெயிக்கணும். வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு லின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணண்டா, நான் எங்க அப்பா கிட்ட போயிட்டு ஜஸ்ட் சும்மா பேசி பாக்குறேன். ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உன்னை நான் பிளேயரை சேர்க்கறதுக்காக பேசுறேன். ஏன்னா உன்னுடைய சக்தியை பத்தி எனக்கு தெரியும். நீ சப்ஸ்டிடியூட்டா போறதெல்லாம் என்ன அசிங்கமான விஷயம், அதெல்லாம் என்னால பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ஹீரோவும் இல்ல நண்பா, இதுல ஆல்சோ வந்து உங்க அப்பாவா இருக்கிற பிரின்சிபலோடைய ஒப்புதலும் இருக்கு. ஸோ அவரும் இங்க பிரச்சனையில தான் இருக்காரு. எதுவும் அவரால் கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இருக்கும்போது நீ அவர்கிட்ட பேசி மாத்ததுனால இன்னும் பிரச்சனை பெருசாக தான் செய்யும். ஸோ இருக்கிற விஷயத்தை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும். ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு சரியா? அது என்னன்னா இந்த ரேங்கிங் லிஸ்ட்ல இருக்கானுங்க பாரு, அவங்க எல்லாத்த பத்தின இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி கொண்டு வா. ஓகே சார் நான் கண்டிப்பா பண்றேன் உங்களுக்காக. அவங்களுடைய அக்கு வேற ஆணி வேறான விஷயங்களை நான் பிரிச்சு மேஞ்சி எடுத்து வந்து உனக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேரெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுல பார்த்தா நிறைய தெரிஞ்ச பேர்களா இருக்கும். சோலாங்க இருப்பான், நம்ம ஷூ கூட இருப்பான். அப்புறம் கடைசியான ஒரு பேரை படிச்சுட்டு அவன் ஆடி போயிடுவான். என்னடா ஆச்சு நடுங்கிறன்னு சொல்லிட்டு ஷூ உன்னொரு பக்கம் இவனை பார்த்து கேட்க, அது அப்புறம் பார்த்தா அவளே சொல்லுவோம், ஓ நீயும் செலக்ட் ஆயிருக்கியா, உன் பேர் இருக்கு. கண்டிப்பா உங்க அப்பா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேவையில்லாம இதெல்லாம் போடணும், எனக்கு பதில் வேற ஏதாச்சும் போட்டுக்கலாம்ல, அதுவும் 5வது பிளேஸ்ல போட்டுருக்காரு என்ன. ஸோ உன்னொரு பக்கம் நம்ம சாரை பார்த்து, சார் நீங்க போய் இவனை நாமினேட் பண்ணலையா? நான் பண்ணல, நான் என்ன தான் பண்ணேன். இதுல அப்பாயின்மெண்ட் பண்ணதே அவனுடைய அப்பா தான். இதை கேட்ட ஹீரோவும், நண்பா பாத்தியா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு அக்கறை மேல, நீ தான் அவரை முடியலன்னு சொல்ற. அவர் பாரு இந்த மேட்ச்ல நீ கலந்துடணும்னு எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாரு. நீ அவர் பேரை காப்பாத்துறதுக்காக வச்சு இதுல கலந்து ஜெயிக்கணும்டா. உமால அவர் பெரிய நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு. டேய் என்னுடைய பீச் சோலை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டிங் டைப் கிடையாதுடா. அப்ப என்ன உன்னுடைய பீச் சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு அவன் அந்த சீக்கிரட்ன்ற மாதிரி சொல்ல. ஷோ இதை கேட்டு கடுப்பாவா, சீக்கிரட்டா இருந்தாலும் ஓப்பனா போட்டு காமிக்கணும். இதை பார்த்த சாரும், என்னங்க பாருமா சும்மா அவனெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காது, அவனே பாவம் அப்பாவியான பையன். அதுக்கு பதிலாக இதுல ஜெயிக்கிறவங்க கூட மாட அவனுக்கு சப்போர்ட் பண்ற வகையில் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற ரிவார்ட் எல்லாம் கிடைக்கும். அதாவது வெப்பனு, கிறிஸ்டல்ஸ், பில்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் நல்லா புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் அவருடைய ரூம்ல இருக்கும்போது கதவை தட்டாமலேயே ஒருத்தர் உள்ள வரேன், மிஸ்டர் யாங் கதவை தட்டிட்டு உள்ள வாங்கலாம் அடுத்த முறையாச்சு. ஸோ இவரு பார்த்தா பிரின்சிபல் வந்து அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு உளவாளி மாதிரி. இவரு உன்னொரு பக்கம் என்னுடைய பையனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சார்? நீங்க எதிர்பார்த்தது போலதான். வாங்கோடைய ரியாக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. அவன் கொஞ்சம் பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கான். பட் இருந்தாலும் அவனுடைய நண்பர்கள் சொன்னதுனால அவன் அதுல ரொம்ப சந்தோஷத்தோட கலந்துக்க போறான். சார் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அந்த வைஸ் பிரசிடென்ட் உன்னொரு பக்கம் பிளான் பண்ணி ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்றதை பார்த்தா கண்டிப்பா லின்னுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ட்ராப்பை செட் பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் உங்க பையனும் இதுல கலந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவனுக்கு எதுனா ஆயிடுமான்னு. எங்க பாருங்க மிஸ்டர் யாங், என்னுடைய பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா வாங்கோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் பீஸ்ட் கிங் லெவல்ல 4 ஸ்டார்ஸ் அடைய போறான். அதனால அவன் இதுல கலந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் வைஸ் பிரசிடென்டோடைய கதையை பத்தி நீ சொன்னப்போவே எனக்கு தெரியும். நான் என்ன அவங்களை சீரியஸா எடுத்துக்கல நீ நினைக்கிறியா? அப்ப நீங்க அவங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கீங்களா? அப்படி எல்லாமே கவனிச்சுட்டு தான் நீங்க ஒத்துக்குனீங்களா இந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு? ஏன்னா எனக்கு தெரியும் வழக்கத்துக்கு மாற அவங்க நடந்தக்கூடிய பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வினோதமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பத்தி கண்காணிக்கணும், அவங்களுக்கு என்னதாச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ற செயலை பொறுத்து நான் அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரியான டைம் வரும்போது தான் கொடுப்பேன். அதுக்கு இந்த காம்படிஷனுக்கு நான் உங்களுக்கு வழியை உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஆனா அந்த வழி நான் வச்சு ட்ரா பண்றது அவங்களுக்கு தெரியாது. கடைசி வாய்ப்பையும் கொடுத்து பார்ப்போம், தப்பு பண்றாங்களா தப்பு பண்ணாம இருக்காங்களான்னு. என் பையன் தப்பிச்சிடுவான். அதே மாதிரி அந்த லெனன்ற பையனை இவங்க எல்லாரும் சாதாரணமா இட போட்டிருக்காங்க. ஆனா அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு பெரிய விஷயத்தை சாதிக்க போறான். இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்ட அந்த பை வந்து ஷாக் ஆவான். ஆமா நீங்க சொல்ற அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். நான் அவனை பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கணும் அவனுடைய எவல்யூஷன் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் நாளுக்கு நாள் நான் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கதா என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதை வச்சுதான் சார் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ கண்டிப்பா அவன் பெரிய சேஞ்ச் கொண்டு வருவான். என்ன சொல்ற நீயே வந்து உன் கண்ணால பார்த்து இப்படி சொல்றியா? அப்பனா நீ எதுக்காக அந்த காம்படிஷன்ல உன் கூட இருக்கிற ஆட்களையும் நீ பயன்படுத்தி அந்த இடத்துல அவங்களை கண்காணிக்க கூடாது? இல்ல சார் எனக்கு அது மேலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் மற்றவங்க யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அதை பத்தின விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டா கொடுக்குறேன். இதை கேட்ட அவர் ஒரு பக்கம் இல்லைன்னு உங்ககிட்ட என்னதான் பெரிய விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியல, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வயசானவர்கிட்ட இவனுக்கு 3 பேரும் போக அவர் பார்த்துட்டு அப்ப நீங்க தான் அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல கலந்துக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ப தம்பிங்களா? அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்து இவனெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. என்ன கிளம்ப பார்க்க ரொம்ப டெரர் பேஸா இருக்கான் மிஸ்டர் சியா. இன்னொரு பக்கம் ஆமா சார் இது பிரின்சிபலால சைன் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட். இங்க பாருங்க இவங்க 3 பேர் தான் இதுல கலந்துக்க போறாங்க. சரி ஓகே இவங்க உள்ள போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன மிஸ்டர் சியா? எனக்கு நல்லா புரிஞ்சது சார். இவங்க எல்லாரையும் நான் நல்லா பார்த்து கரெக்டா கூட்டிட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்காக ஒரு சூப்பர் சரக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சரக்கு கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிட்டான் நம்ம சியா. வந்து உண்மையிலே பெஸ்டான என்ன பொறுத்த இருக்கும். பரவாயில்லையே என்ன இன்னும் நான் வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறமா இவங்க எல்லாருமே உள்ள வரும்போது நம்ம சோழன் கேட்பான் யாரும் அந்த வயசானவர் தெரியலையப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. மிஸ்டர் சியா வந்து இங்க பாருங்கடா உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எதுவும் தெரியாதா? அவரு தான் இந்த என்டையர் சிட்டியை காப்பாத்தின ஒரு பவர்ஃபுல்லான பீச் சொல்ல வச்சுட்டு இருக்கிற ஒரு லெஜெண்டரி வாரியர். இதை கேட்டு வாங்குவோம். ஆமா சரியா சொல்றீங்க. அந்த வயசானவர் தான் சன். அவருடைய அப்பேரன்ஸ் வேணா எல்லாருக்கும் பார்க்க ஒரு வயசான எதுவுமே அவர்கிட்ட இல்லாத மாதிரி ஒரு வயசானவரை தான் தோற்றத்தை வச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய பவர்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஆல்சோ அவரு ஹீரோவா இந்த சிட்டிக்கே இருந்திருக்காரு. டாப் எம்பரர் லெவல் வாரியர்ஸ்ல அவரு ஒருத்தர். ஸோ அப்பெல்லாம் அது
ஒரு காலகட்டமான்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் கேட்க ஆமா, ஆனா இப்போ அவர் தனி மரமா இங்க நமக்கான இந்த சின்ன மாதிரியான வேலைகளை பாக்குறாரு. சரி, அடுத்த கட்டமா நீங்க எல்லாரும் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ மேட்ச் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. உங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்கடா. எல்லா டைமும் நானே உங்களை கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது, இன்னும் ஓகேவா? அதுக்கப்புறம் வாங்க வந்து டேய் பாத்தீங்களா நம்ம சாருக்கே அவருடைய ஓல்டு சீனியர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் அப்போ அவ்வளவு பெரிய ஆளு. ஆமா, அவர் சீனியரா இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். அவர் நல்ல பழக்கம் தெரியுமா? ஏன்னா அவரும் மாதிரியான டேலண்ட் தான் நானும் வச்சிட்டு இருக்கேன். சரியா சொன்னீங்க, உங்களுக்கு அவருக்கும் டேலண்ட் வைஸா நிறைய பொருத்தம் இருக்கு. ஆனா அதுக்கு நான் அவர்கிட்ட ஒயின் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் என்னால கொஞ்சம் கூட ஏற்ற முடியாது. எங்க பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தலையில கொட்டுவாரு. உனக்கு தேவையில்லாத வேலை. நான் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட பேசி உங்களை உள்ள கூட்டு வந்தா எனக்கு ஆப்படிலாம் பாக்குறியா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு உள்ள போனா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வந்து நிறைய கலை பொருட்கள்லாம் இருக்கும். நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போறது நல்லது. ஸோ அவங்க ஒரு பக்கம் போயிட்டு செகண்ட் ஃப்ளோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே நிறைய கலை பொருட்கள் இருக்குதுல்ல, அதுல நிறைய தேடி போவான். ஸோ எதனா ஸ்பெஷலான விஷயம் இல்ல வெப்பன் அந்த மாதிரி எதனா கிடைச்சதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னா கண்டிப்பா நான் அதை வந்து ஷேர்கிட்ட முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல இருந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மொத்த ஹீரோ அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான பாக்ஸை பார்ப்பான். ஸோ அந்த பாக்ஸை பார்த்த உடனே ஹீரோ ஆச்சரியப்படுவான். இது நியூக்ளியர் ரியாக்டருடைய மினியேச்சர் ஆச்சு. இதுக்குள்ள அதிகப்படியான நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு. இதை மட்டும் நான் வாங்கிட்டேன், கண்டிப்பா என்னுடைய பவர்லாம் வேற ரகமா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சாரும் வெளியே வெயிட் பண்ணவர். ஏன்டா போயிட்டு சுத்தி பார்த்து வந்தீங்களே, எதனா பொருள் வாங்கினீங்களா உங்களுக்கு தேவையானதை? நான் வாங்கணும்னு சொல்லிட்டு சோலாங்கனோட பக்கம் அவனுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கான். என்னோட பக்கம் நம்ம வாங்க 50 மில்லியன் மதிப்புள்ள பீஸ்ட் வெப்பனை வாங்கியிருக்கான். இதை கேட்ட சோலாங்க, டேய் நீ தான் சண்டை போற டைப், பீஸ்ட் சொல்லிய வச்சுட்டு இல்ல உனக்கு எதுக்குறாது? இல்லப்பா தற்காப்புக்காக, எவனாச்சும் என்கிட்ட வந்தானா அவனை தூக்கி போட்டு அடிப்பேன், மிச்சபடி எதுவும் பண்ண மாட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போதே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வாங்கணும். சாரு இல்லைன்னு நீ என்ன வாங்கின வெப்பனா? ஆமா, இந்த உலகத்துல ரேரான ஒரு பொருள் வாங்கினேன். அது என்னடான்னு கேட்க அதுக்கப்புறம் தலைவன் காமிக்க இதுதான் இது நியூக்ளியர் ரியாக்டருடைய மினியேச்சர். இதை பார்த்த உடனே வாங்க பயந்துருவான். டேய் என்னடா நியூக்ளியர் பாம் எல்லாம் கையில வச்சு சுத்திட்டு இருக்க? ஹீரோ அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. பாரு, நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அது வெடிபொருள் மாதிரி. ஆனா அதை பயன்படுத்துறது விஷயத்தை பொறுத்து தான் அது எவ்வளவு பெரிய எனர்ஜி சோர்ஸா மாறும்ன்றது உனக்கு தெரியல. உதாரணத்துக்கு உனக்கே தெரியும், நம்ம நியூக்ளியருடைய பவரை வச்சு ஏகப்பட்ட எனர்ஜி சோர்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதை சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தணும். அது எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. சரியான விதத்துல பயன்படுத்தணும், எந்த விதமான பிரச்சனையும் எப்பவுமே வராம போயிடும் நமக்கு. அப்பா அடியோ இப்பதான் பெருமூச்சு விட வேண்டியதாக கொஞ்ச நேரத்துல நம்மள பயமுத்துட்டேன், ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் போல. இதை கேட்டு சொல்லலாங்க, டேய் அது உண்மையிலே டேஞ்சர் தான். ஆனா தலைவன் அவன் நம்ம லின்னு தான் பார்த்து பக்குவமா யூஸ் பண்ற சொல்றாள், அதனால பிரச்சனை வராது. சார் உன்னோட பக்கம் எவ்வளோ இதை காசு கொடுத்து வாங்கினேன்? கிட்டத்தட்ட 30 மில்லியன். ஆமா, நீ சொன்னது போல இது அவ்வளவு எக்ஸ்பென்சிவும் இல்ல. பட் ஆனா இது ஒரு ரேரான பொருள், இதுக்கே மதிப்பு கம்மியா இருக்குன்னு தெரியல. சோ யாரோ ஒருத்தங்க வாங்காம இருக்கிற விஷயத்தை தான் இவன் பார்த்து வாங்குறான். சோ இவன் பீஸ்ட் சொல்லுக்கு ஏற்ற மாதிரியான பொருளை தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க உன்னோட பக்கம் அட்வைஸ் கொடுப்பான், நண்பா போட்டியில பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணு, பாம்பை தூக்கி போடுற மாதிரி போட்டு எல்லாரையும் பொசிக்கிட்டாத. சரி சரி, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இது முறை நீ எனக்கு என்ன பண்ணு, நிறைய இன்ஃபர்மேஷனை உன்னோட இன்டெலிஜென்ட் பயன்படுத்தி எனக்கு இன்ஃபர்மேஷனை கொடு, நான் எவ்வளவு வேணா காசு தரேன். இங்க பாரு, நம்ம இன்னமும் ரூம்மேட் தான், அதனால நீ எந்த ஒரு விதத்திலையும் என்கிட்ட காசு கொடுக்கறதுலாம் சொல்ல தேவையில்ல, நான் உனக்காக பண்றேன் நண்பன்ற மாதிரி வாங்க சொல்ல. அதுக்கப்புறம் சாரும் சரி வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நம்ம ஹீரோ பார்த்தா நான் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்ல சோலாங்க அதே தான் சொல்லுவான், நானும் பிராக்டிஸ் பண்ண போறேன். நீ என்ன பண்ண போற? வாங்க தலைவன் திரு மூச்சிட்டு நானும் பிராக்டிஸ் பண்ண போறேன். ஆனா உண்மையிலே நான் ஒன்னும் பிராக்டிஸ் எல்லாம் பெருசா பண்ண மாட்டேன். எங்க பாருங்க, பிராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஃப்ரைடே மார்னிங் 9 AM ஸ்கூல் கேட்டுக்கிட்டு வந்துருங்க, அங்க மீட் பண்ணலாம். அந்த காம்படிஷன் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு கார்ல அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். புரிஞ்சுதா? ஓகே சார், நாங்க ரெடியா இருக்கோம். 20க்கு அப்புறம் வந்து அந்த மினியேச்சரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். டிராகன் சிஸ்டமும் பரவாயில்லடா, அதுக்குள்ளேயே கத்துக்க ஆரம்பிச்சிட்ட ஓரளவுக்கு பயன்படுத்த. என்னதான் சொல்றது, எனக்கு இன்னமும் இதை எப்படி பயன்படுத்தணுன்றது ஃபுல்லா தெரியல. ஆனா இப்போதைக்கு இது ஒரு ஷீல்டு மாதிரி எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது உண்மையிலேயே வந்து எல்லா விதமான சோல் கிறிஸ்டல்ஸோட நியூக்ளியர் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. உண்மைதான், உன் உடம்பு எப்படியோ அதே மாதிரி தான் இதுக்குள்ள இருக்கிற விஷயமும் நடக்குதுங்க. ஏய் என்ன சொல்ற? ஆமாடா, இதுக்குள்ள எப்படி எனர்ஜி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அப்போ எனர்ஜி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குமோ அந்த மாதிரி தான் உன் வயிற்றுலையும் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி இருக்கும்ன்றதை மறந்துடாது. அதுக்குள்ள அதிகப்படியான மாஸ் எனர்ஜி இருக்கும், அதுதான் உனக்கு அதிக லெவலான அட்டாமிக் எனர்ஜியை வெளிப்படுத்தும். ஸோ அது ஒரு ரியாக்டரை உள்ளுக்குள்ளேயே இருந்து வேலை செய்யுது. அப்படியா? அப்ப நான் இதை பயன்படுத்தலாமா வேணாமா? பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஆனா சரியான டைமிங்ல பயன்படுத்தணும். நீ தேவையில்லாம இதை பயன்படுத்தி அதையும் பயன்படுத்தி ரெண்டும் கொலாஸ் ஆகும் போது பெரிய விடு விபத்து நடக்கும். மேபி இதை நீ பயன்படுத்தி உனக்கு தேவையான எவல்யூஷன் பாயிண்ட் எல்லாத்தையுமே நீ உருவாக்கலாம். ஆமா, இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சூப்பர். அடுத்த கட்டமா அப்போ அந்த எவல்யூஷன் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதை பயன்படுத்திப்போம். அடுத்த கட்டமா பார்த்தா அந்த காம்படிஷனுக்கான நாள் வர தொடங்கிடுச்சு. ஸோ ஹீரோ வெளியே வந்தா அங்க பார்த்தா குரூப்பா வெளில பையனுங்க எல்லாம் ஹீரோ முறைச்சு பார்ப்பானுங்க. என்ன மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கானுங்க. காலையிலேயே பெரிய சம்பவம் தான் போல இன்னைக்கு. வைஸ் பிரின்சிபலும் அப்படிதான் ஹீரோ பார்த்துட்டே இருப்பான். ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்த உடனே ஓ அவர் தான் சாங்கா யூனிவர்சிட்டியோடைய வைஸ் பிரசிடென்டா, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கரோடைய அங்கிளா இருக்கணும். கண்டிப்பா இவருக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன இவர் டார்கெட் பண்றாருன்றது சப்ஸ்டிடியூட்டா போடும்போது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்கரும் அங்க பாருங்க லின்னு தானே அது அங்கிள், அவன் தான் லின்னு. ஓ அவன் தானே அது. அவன் பாக்குற பார்வையிலே தெரியுது அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு. என்னடா எல்லாரும் என்ன தீவிரமா பாக்குறீங்கன்னு ஹீரோ உன பக்கம் ஆழமா யோசிச்சுட்டு இருக்க. அவர் உன பக்கம் அந்த கொலை பண்ற பார்வையை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அந்த பையனை கொன்னே தீரணும். இங்க பாருங்க, அவன்கிட்ட நீங்க தோத்து போக கூடாது, கவலைப்படாதீங்க அங்கிள். மேட்ச் கண்டிப்பா எனக்கும் அவனுக்கு வந்துச்சுன்னா அவனை கண்டிப்பா நான் அதுல கொன்னே தீர்றேன் அப்படின்னு அவன் அங்கிள் கிட்ட அவன் ப்ராமிஸ் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம லைக்கை போட்டுருங்க, அது கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த
வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்பா.